யோசுவா 11ஆம் அதிகாரம் 22, 23. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்திலே ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார்கள். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு கோத்திரங்களின் பங்குகளின்படியே சுதந்திரமாய் கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. ஆண்டவர் பழைய ஏற்பாடு சபை அழைத்து 40 வருஷ வனாந்தரத்திலே அவர்களை பயிற்சி கொடுத்து யோசுவா என்ற இந்த தலகர்த்தன் மூலம் கானான் தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். கானான் தேசத்தில் 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் ஏற்கனவே அங்கே கூடியிருந்தார்கள். இந்த யோசுவாவும் பழைய ஏற்பாடு சபையும் அந்த 7 ஜாதிகளோடும் யுத்தம் பண்ண வேண்டும். 31 ராஜாக்களோடும் யுத்தம் பண்ண வேண்டும். அவர்களை ஜெயிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், தேசத்தை விட்டு துரத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனா 31 ராஜாக்களையும் அழித்த இந்த யோசுவா 7 ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழித்த இந்த யோசுவா 3 பட்டணங்களை மட்டும் மீதியாக விட்டுவிட்டார். அந்த 3 பட்டணத்தின் பேர் என்ன? 22ஆம் வசனத்தின் பின்பகுதி காசா, காத்து, அஸ்தோத். எல்லாம் சொல்லுங்க. காசா, காத், அஸ்தோத். இந்த 3 பட்டணங்களை மட்டும் அழிக்கவில்லை. ஆண்டவர் மோசே மூலமாக இவர்களை குறித்து என்ன சொன்னார் என்று என்னாகமம் 33:55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால். கவனிங்க திரும்ப ஒருக்கா படிங்க சிஸ்டர், எல்லாம் கவனிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள். கவனிங்க, லிசன் பிரதர் சிஸ்டர், யாரையாவது அழிக்காம மீதியா வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம், எவ்வளவு கூர்மையான ஒரு தீர்க்க தரிசன கட்டளை இந்த மோசே தீர்க்கதரிசி மூலமாய் பழைய ஏற்பாடு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்திலே நீங்கள் சகல சத்துருக்களை அழிக்க வேண்டும், சகல சத்துருக்களையும் கொல்ல வேண்டும், சகல சத்துருக்களையும் துரத்த வேண்டும். யாரையாகிலும் அழிக்காமல் துரத்தாமல் விட்டுட்டு போட்டோம் பரவாயில்லை அப்படின்னு யாரையாவது விட்டீர்களானால் நீங்கள் அழிக்காமல் மீதியாய் விடுகிற ஜாதி ஜனம் ஒன்று உங்க கண்களுக்கு எப்படி இருக்கும்? முள்ளு, தூசி விழுந்தாலே, கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தாலே என்ன பாடுபடுறோம், கசக்குறோம். அதுவும் வண்டியில 2 வீலர்ல போகும்போது இரவு நேரம் ஒரு சின்ன கொசு கண்ணில் விழுந்துட்டாலே அடாடாடா, ஆசிட்ட கண்ணில் ஊத்துன மாதிரி எப்படி எரியுது, இவ்வளவு வேதனை. ஒரு கொசு விழுந்தாலே கண்ணுல தாங்க முடியல, ஒரு தூசி விழுந்தாலே கண்ணுல சகிக்க முடியல. நீங்க யாரையாவது அந்த அந்நிய ஜாதிய அழிக்காம விட்டுட்டா அவங்க கண்ணுல விழுகிற தூசியும் அல்ல, கொசுவும் அல்ல, எதுவா இருப்பாங்க? முள்ள கண்ணுல குத்தும். அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். கண்ணில் விழுந்த முள்ளு போல குத்தி உபத்திரப்படுத்துவாங்க. உங்க விழாக்களுக்கு சவுக்கு. தோத்திராம், விழாயிலும் எப்படி இருக்கு? வளைஞ்சு இருக்கு. அதுல
ஒரு சவுக்குன்னா எவ்வளவு வேதனை, அதுவும் வளைஞ்சுதான் இருக்கும். கோர்த்துருச்சுன்னா அடடா அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் தீர்க்க தரிசனமாய் எச்சரிப்பாய் சொல்லி இருக்கும் போது இந்த யோசுவா நெடுநாள் யுத்தம் பண்ணினார் என்று யோசுவா 11ஆம் அதிகாரம் பாருங்க 18 வசனம் படிங்க. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினார். நெடுநாள் யுத்தம் பண்ணி அந்த ராஜாக்களை எல்லாம் அழித்து கனான் தேசத்தை பிடிக்கிற போது ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படியாமை. என்ன கீழ்ப்படியாமை? இந்த சின்ன காரியம் தானே, போயிட்டு போட்டு பிழைச்சிட்டு போட்டு, சின்ன காரியம் தானே. காத், காசா, அஸ்தோத், இந்த 3 ஊர் தானே, சின்ன ஊர் தானே. இந்த 3ம் பெலிஸ்தருடைய பட்டணம். இருந்துட்டு போட்டோம். நான் எவ்வளவு நாளா யுத்தம் பண்றேன்? நெடுநாளா யுத்தம் பண்றேன். எல்லா ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அழித்து ஜெயித்து தேசத்தை பிடிச்சிட்டேன். இந்த 3 பேரும் இருந்துட்டு போட்டோம். யார் அந்த 3 பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. காசா, காத்து, அப்புறம் அஸ்தோத்து. காத், காசா, அஸ்தோத் இருந்துட்டு போட்டோம். இந்த காலை வெளியில கர்த்தர் நம்மோட பேசுறார். அன்று யோசுவா அழிக்காம விட்ட அந்த 3 பட்டணம் வருடங்கள் கடந்து போய் ஒரு தலைமுறை மறைந்து இன்னொரு தலைமுறை எழும்பின பிற்பாடு அவருடைய எதிர்காலத்திலே இந்த 3 பட்டணமும் கர்த்தரின் சபைக்கு எப்படி உபத்திரம் கொடுத்தாங்க தெரியுமா? உபத்திரப்படுத்துவார்னு கர்த்தர் சொன்னார். தோதிரம் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். எல்லாம் கவனிங்க. இந்த காத் பட்டணத்தை யோசுவா அழிக்கல. அந்த காத் பின் நாட்களிலே ஒருவனை உற்பத்தி செய்து கர்த்தரின் சபைக்கு எதிராய் அனுப்புகிறது. அவன்தான் காத் ஊரானாகிய கோலியா. உயரம் எவ்வளவுங்க? 6 முழம் 1 ஜானு. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 9 அடி உயரமா. தோத்திரம் உண்டாட்டம். எவ்வளவு உயரம்? 9 அடி உயரம். நான் பயங்கரமான அரக்கன். 40 நாளாக சவுல் ராஜாவை அப்னேரையும் சமஸ்த சபையையும் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். எப்படி கூப்பிடான் தெரியுமா? நீங்க எல்லாரும் சாக வேண்டாம்ப்பா, உங்க சார்பில் ஒருத்தன் அனுப்புங்க. எங்க சார்பில் நான் ஒருத்தன் வந்திருக்கேன். என்னோடு யுத்தம் பண்ண நீங்க அனுப்புறவன் சமர்த்தானால் நாங்களும் எங்கள் தேசமும் உங்களுக்கு அடிமைகள். என்னோடு யுத்தம் பண்ண ஒருவர் நீங்க வரலன்னா நீங்களும் உங்கள் தேசமும் எங்களுக்கு அடிமை. எத்தனை நாள் சேலஞ்ச் விடுறான்? 40 நாள். சவுலும் அப்னேரும் சமஸ்த இஸ்ரவேலர் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இன்னும் சில தீய சுபாவங்களை அழிக்காமல் விட்டு விடுகிறோம். சில தீய பாவங்களை, ரகசிய பாவங்களை அகற்றாமல் உள்ளே வைத்து பத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுக்கு பேர் என்ன தெரியுமா? காத். காத்துல இருந்து யாரு வரா? ஒரு அரக்கன். அது நமக்குள் இருக்கிற ஒரு ஜென்ம சுபாவத்தை குறிக்கிறது. ஜென்ம சுபாவத்தை குறிக்கிறது. சில பாருங்க ரொம்ப சாப்பிடுவாங்க, இது ஒரு ஜென்ம சுபாவம். சில பாருங்க ரொம்ப பேசுவாங்க, வளவளா வளவளா வைக்கப்படப்பு நினைச்சுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. எத்தனை கன்வென்ஷன் நடந்தாலும் எத்தனை கூட்டம் நடந்தாலும் ஸ்தோத்திரம், இந்த காத்தூரான் அழிக்கப்படுவதில்லை. ஜென்ம சுபாவம். காத்தூரானுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. ஜென்ம சுபாவம். உனக்குள் இருக்கிற காத்தூரானாகிய கோலியாத்தை கண்டுபிடித்து இன்று அவனை கொன்று விடு, வீழ்த்தி விடு, தாவீது போல அழித்து விடு. பாருங்க, அரக்கன் கோலியாத்தை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய
தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 ஹல்லேலூயா, கைகளை தட்டி பாடுவோம். உமக்கே ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்குள் இருக்கிற இந்த அரக்கனை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும். ஜென்ம சுவாபம் என்ன, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வீக்னஸ் என்ன கண்டுபிடிங்க. அவன் அரக்கன் போல, அவன் கோலியாத் போல எளிமை நின்று தேவனுடைய சபையை மிரட்டி கொண்டிருக்கிறான். அடுத்த ஊருக்கு என்ன பேருங்க? யோசுவா அழிக்காம விட்ட ஊர் என்ன ஊருங்க சொல்லுங்க? காசா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் எடுத்து வாசியுங்கள். பின்பு சிம்சோன் போய் அங்கே ஒரு வேசியை கண்டு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். காசா யோசுவா அழிக்காம விட்டதுனால எப்படி காத் பட்டணம் கோலியாத்தை ப்ரொடியூஸ் பண்ணதோ அது மாதிரி காசா பட்டணம் வேசிகளை ப்ரொடியூஸ் பண்ணது. நீங்க 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இந்த பரிசுத்தவான், இந்த நீதிமான், இந்த பிரதிஷ்டையுள்ள சிம்சோன் காசா பட்டணத்துல ஒரு வேசியோடு சிநேகமா இருக்கிறான். அப்புறம் நீங்க நடந்தெல்லாம் தெரியும். இவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு ஊர் சனத்துக்கு தெரிஞ்ச உடனே ஊரெல்லாம் பட்டணத்தை சுற்றிலும் அந்த வீட்டை சுற்றிலும் முற்றுகை போட்டாங்க. எப்ப கதவை திறப்பான், இந்த பிரதிஷ்டையுள்ள சிம்சோனை அழித்து விடுவான், இந்த அபிஷேகம் உள்ள சிம்சோனை அழித்து விடுவான், சீறி வரும் சிங்கத்தை 2ஆய் கிழிக்கிற இந்த நியாயாதிபதியை அழித்து விடுவான். இவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறான், இஸ்ரவேலை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான், என் பெலிஸ்தியரை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று பெலிஸ்திய பட்டணத்தில் காசா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? வேசிகளை ப்ரொடியூஸ் பண்ணுது. இவனுக்கும் மனைவி இல்லை. ஆமா, விவாகரத்தாகி அவ வேறொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டா. அப்போ இவனுடைய உடலுக்கு இது தேவைதானே? அவன் உடலுக்கு தேவை ஒரு கல்யாணம், வேசி அல்ல. பாருங்க, பிசாசு இப்படியெல்லாம் தப்பா அவனை கவர்ச்சிக்கிறான். பின்னாடி நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர்கள் சூழ்ந்து கொண்ட உடனே திடீரென்று நடுராத்திரி எழுந்தான். காசா பட்டணத்து காம்பவுண்ட் வால், கேட்டு, கதவு, நில பயங்கர உயரம். அசைச்சு எடுத்தான். பின்னாடி தோல்ல வச்சுக்கிட்டு மலை மேல கண்மலையில ஏறி போனான். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிய வஞ்சிக்கின்ற, வீழ்த்துகின்ற ஒரு பலவீனத்தை சப்ளை பண்ணக்கூடிய வேசிகள் எங்க இருக்காங்க? இந்த காசாவில். பின்பு 4ஆம் வசனத்தை பாருங்க, என்ன ஆச்சோ தெரியல. தோதிரம் சோரேக் எனும் ஆற்றங்கரை, அதுவும் காசாவில் இருக்கிற ஒரு நதி ஓரம். அந்த ஆற்றங்கரையிலே தெலிலாள் என்னும் ஓர் ஸ்திரியை கண்டு அவளுடையவன் சிநேகமாயினான். அவளும் வேசிதான். அப்போ காசா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? வேசித்தன் ஆவிய ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை கொடுக்க பாருங்க. கண்களிலே விழுந்த முள்ளு, விலாவை கோர்த்து கொண்ட சவுக்கு உங்களை உபத்திரப்படுத்துவாங்க. இப்போ இதெல்லாம் எங்க கிள்ளணும்? முளையிலே கிள்ளணும். யார் செய்திருக்க வேண்டும்? யோசுவா. பிரதர் சிஸ்டர், இந்த காலவெளியில நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமா, நீங்கள் அழிக்காமல் விடுகிற இந்த மாம்சத்தின் கிரியை, நீங்கள் அழிக்காமல் விடுகிற இந்த ஜென்ம சுபாவங்கள், நீங்கள் அழிக்காமல் விடுகிற இந்த பிசாசின் சுபாவங்கள் பின்னாட்களிலே உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் எதிர்காலத்துக்கும் இவ்வளவு பெரிய கண்களிலே விழுந்த முள்ளாக, விலாவிலே குத்துகிற சவுக்காக மாறிவிடுகிறது. காத் பட்டணம் கோலியாத்தை உற்பத்தி செய்து அனுப்புது. காசா பட்டணம் வேசிகளை உற்பத்தி செய்து அனுப்புது. எவ்வளவு பயங்கரம். இதுக்கெல்லாம் காரணம் யோசுவாவுடைய முற்றிலும் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படுகிறவர் தான்.
97% கீழ்ப்படிந்தார். எத்தனை சதவீதம் தான் கீழ்ப்படியல? 3%. 1 காத்தூர் அழிக்கல, 2 காசா பட்டணத்தை அழிக்கல, 3 என்னங்க? அஸ்தோத் ஊரை அழிக்கல. அஸ்தோத்தை குறித்து 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. 6ஆம் வசனத்திலே அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தபடியினால் அவர்கள் தேச ஜனங்களையும் எல்லைகளில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் மூலவியாதியினால் வாதித்தார். அஸ்தோத் ஊர் எதை ப்ரொடியூஸ் பண்ணது? ஏலியின் பிள்ளைகள் ஒபினி பினகாஸ் ஊழியத்துக்கு தகுதியா இல்ல, பரிசுத்தமா இல்ல. அதனால மகிமை நிறைந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர் பிடித்துக் கொண்டு போனார்கள் என்று 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனம் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிற்று. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ளே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவ சமூகம் உள்ளே இருக்கிறது. அந்த வல்லமையில உடன்படிக்கை பெட்டிய பிடித்து கொண்டு போய் எங்க வச்சாங்க? அஸ்தோத்தூர்ல வச்சாங்க. காரணம், அஸ்தோத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேரு? தாகோன். அந்த கோயிலுக்கு என்ன பேருங்க? தாகோன் என்றால் யுத்தத்தின் தேவன். பெலிஸ்தருடைய யுத்தத்தின் தேவனுடைய பேர் என்ன? தாகோன். அது தங்களுக்காக யுத்தம் பண்ணுற கடவுள்னு அவங்க நினைச்சாங்க. தாகோனுடைய உருவம் என்ன தெரியுமா? மீன் வடிவம். மீன். வாட் இஸ் தி மீனிங்? தாகோன். தாகோன் என்ன அர்த்தம்? யுத்தம் பண்றதுல எங்க சாமி வல்லமுள்ள சாமி, துடியான சாமி, கெட்டிக்கார சாமி. அங்க கொண்டு போய் தேவனுடைய பெட்டிய கொண்டு போய் வச்சாங்க. இப்ப மகிமையை விசுவாசிகள் இழப்பதற்கு காரணம் என்ன ஊரு? என்ன ஊரு? அஸ்தோத் ஊரு. அபிஷேகம் பெற்ற விசுவாசியே, மகிமை நிறைந்த உடன்படிக்கை பெட்டி, வல்லமை நிறைந்த உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ளே உண்டு. தாவீது ஜெபம் பண்றார், உடைய வல்லமையில உடன்படிக்கை பெட்டியோடு உடைய தாபர ஸ்தலத்திலே எழுந்தருளும். அந்த வல்லமையில பெட்டி உங்களுக்குள்ள இருந்தா வல்லமை நிறைந்த விசுவாசியா இருப்பீங்க. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலை நடக்கும், பெரிய பெரிய காரியங்கள் இலகுவாக நடக்கும். பெட்டியை இழந்துட்டா, வல்லமை இழந்துட்டா, வேலையில போற ஓனானு கூட நீங்க பயப்படுவீங்க. அசைகிற இலையின் சத்தம் கூட உங்களை ஓட ஓட என்ன செய்யும்? விரட்டும். விரட்டுவார் இல்லாமல் நீங்க ஓடுவீங்கன்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. பயம் ராத்திரி பகலா உங்களை ஆட்கொண்டிருக்கும். இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லாரு, இந்த 3 பட்டணத்தையும் யோசுவா அழிக்காம விட்டதுனால பின் நாட்களிலே, பின் தலைமுறைக்கு, அவருடைய சந்ததிக்கு, அவர்கள் பின் நாட்கள் எழுப்பின சபைக்கு என்ன உபத்திரம் கொடுக்கிறாங்க? முள்ளா கண்ணுல குத்துறாங்க, சவுக்களாக விழாவில் கோர்த்து இழுக்கிறாங்க. ஒன்று காத்தூர் எதை கொடுத்தது? கோலியாத்த, ஜென்மஸ்வாவம். காசாவூர் எதை கொடுத்தது? வேசிகள். மாம்சத்துக்கு தீனி போடுதுங்க. முடிவு சிம்சோனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள், கண்களிலே குத்துகிற முள்ளு, விழாவிலே இழுக்கிற சவுக்காக ஒரு தீமையும் நமக்குள்ளே, நம்முடைய பின் சந்ததிக்குள்ளே எழும்பாதிருக்க வேண்டுமானா யோசுவாவாகிய நீங்களும் நானும் இன்றைக்கே முற்றிலும் சத்துருவை அழிக்க வேண்டும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே இந்த காசாவையும் காத்தையும் அஸ்தோத் ஊராரையும் அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். ஆவியா நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். கோலியாத்தை கண்டு பயப்படுகிறாயா சகோதரா? காசா பட்டணத்து வேசித்தன் ஆவி உன்னை வஞ்சித்து போராடி கொண்டிருக்கிறதா? அஸ்தோத் ஊரார் உன் வல்லமையை இழக்க செய்கிறார்களா? நாம எழுந்து
இந்த 3 சத்துருக்களையும் அழிக்க வேண்டும். எப்படி? முற்றிலும் கீழ்ப்படிதல். இடி முழக்கம் போல வரல சொல்லுங்க மகளா. எப்படி அழிக்கலாம் சொல்லுங்க, சொல்லுங்க வாய் திறந்து. முற்றிலும் கீழ்ப்படிதல், 100க்கு 100 கீழ்ப்படிதல், 100க்கு 100 கீழ்ப்படிதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அந்த ஒருவன் யார்? முதல் மனிதனாகிய ஆதாம். அந்த ஆதாமிலிருந்து இன்றைக்கு வர அநேக ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளுக்குள்ளே கீழ்ப்படியாமையின் ஆவி. சொல்லுங்க என்ன ஆவிங்க? சொல்லுங்க என்ன ஆவிங்க? அது ஒன்றும் உங்களுக்கு பெருசா தெரியாது. நான் தான் நெடுநாள் யுத்தம் பண்ணிட்டேனே, நெடுநாள் ஜெபம் பண்ணிட்டேனே, நெடுநாள் உபவாசம் எடுத்துட்டேனே, நெடுநாள் பரிசுத்தமாயிட்டேனே. எஸ், ஆனாலும் உங்களுக்குள்ளே இன்னும் அழிக்காத 3 சத்துருக்கள் இருக்கிறாங்க. யார் அவர்கள்? காத்தூரார், காசாப்பட்டினத்தார், அஸ்தோத்தூரார். இந்த 3ஐயும் மொத்தமா சேர்த்து சொல்ல போனா கீழ்ப்படியாமையின் ஆவி. அது ஆதாமுக்குள் இருந்தது. அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாடு சபையா எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம். எகிப்துக்குள்ளே 10 அற்புதம், எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒருபாடு அனுதினமா அற்புதம், அனுதினமா அற்புதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ருசி பார்க்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே இந்த காத்து பட்டணம் இருக்கிறது, இந்த காசா பட்டணம் இருக்கிறது, இந்த அஸ்தோத்தூரார் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? கீழ்ப்படியாமையின் ஆவி. படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:6. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினால். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாடு சபைய நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாடமா இந்த காலவெளியிலே நிறுத்துகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே அவள் ஏன் பிரவேசிக்க முடியவில்லை? பெரிய பாவம் எது இல்லைங்க. நம்ம பார்வையில கள்ளா கஞ்சு, கள்ளு கஞ்சு, சாராயம், மதுபானம், கொலை, வெறி, நோ. நம்ம பார்வையில ஒரு பாவம் போல தெரியாத ஒரு பயங்கரமான பாவம். அது என்னங்க? கீழ்ப்படியாமையின் ஆவி. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். 97% கீழ்ப்படிதல் உண்டு, கொஞ்சம் கீழ்ப்படியாமைனா அந்த கொஞ்சம் தான் மகாபயங்கர சத்துருக்களை ப்ரொடியூஸ் பண்ணுது, உற்பத்தி செய்து. ஆகவே 100க்கு 100 நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் கீழ்ப்படியாத பகுதின்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. எல்லா பகுதியிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதாம் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை முழு உலகமும் பாவிகளாய் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவங்களுடைய பாவம் என்ன? கர்த்தருக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. இப்போ ஒரு எச்சரிக்கையின் பாடத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனத்தை கோடு போட்டேன், மனப்பாடம் பண்ணு. நம்ம எல்லாரும் எதுல உற்சாகமா இருக்க தெரியுமா? பலி செலுத்துறத உற்சாகமா இருக்கும். பலி செலுத்துறதுல உற்சாகம், பலி செலுத்துவதுல தீவிரம். அது என்னங்க? ஜெபம் தீவிரம், ஆராதனை தீவிரம், ஸ்தோத்திர பலி தீவிரம், கர்த்தரை தேடுவது தீவிரம், உபாச கூட்டம் தீவிரம், கன்வென்ஷன் கூட்டம் தீவிரம். எதுல ரொம்ப நாட்டம்? பலி. கர்த்தருடைய தீர்க்கதை சொல்றாரு, நீங்கள் பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதலே உத்தமம். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து
இந்த காசா பட்டத்தையும் இந்த காத்தூரையும் இந்த அஸ்தோத்தூரையும் உங்களை விட்டு அனுப்பும்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க எத்தனை 1000 பலி செலுத்தினாலும் கர்த்தர் சொல்றார், obedience is better than the sacrifice. பலி செலுத்துவதை விட சொல்லுங்க மீதிய கீழ்ப்படிதலே உத்தமா 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 உத்தமா. தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விடு, நாசியிலே சுவாசமுள்ள ஒன்றையும் மிச்சமா வைக்காத. மக்களை மட்டுமல்ல, ஆடு மாடு கழுத நாய் நரி நாசியிலே சுவாசமுள்ள ஒன்றையும் வைக்காத. அமலேக்கியனுக்குரிய அத்தனை அழிச்சிரு. போகும்போது ஜனங்கள் சொன்னாங்க, ராஜாவே கொழுத்த ஆடு மாடலா இருக்கு, இது எதுக்கு அழிக்கணும்? இதை கொஞ்சம் தப்ப வச்சா உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலி செலுத்த பயன்படும். வெரி குட், வெரி குட். ஜனங்கள் சொன்னதை கேட்டு இந்த ராஜா கொழுத்த ஆடு மாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அழிச்சாரா. அப்பதான் சாமுவேல் கேட்கிறார், என் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன? ராஜா சொல்றார், உம்முடைய தேவனாய் கர்த்தருக்காக பலி செலுத்த அழிய வேண்டிய அமலேக்கியுடைய அந்த பொருட்கள்ல கொழுத்த ஆடு கொழுத்த காளையை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்பதான் தீர்க்கதரிசி சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமா. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலவெளியிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனக்கண்ணை திறப்பாராக. பலி செலுத்தலை தீவிரமாய் விடுகிற பிரதர் சிஸ்டர், கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் அதிகமாய் செபிப்பதிலும் தீவிரமாற்ற சகோதரா சகோதரி, அவை எல்லாவற்றையும் விட எது கர்த்தருக்கு உத்தமா, எது கர்த்தருக்கு பிரியம், எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்துல கிளப்படிங்க பார்க்கலாம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம். கவனிங்க, யாரோ நமக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு பயப்படுறோம். நோ, உங்களுக்கு நீங்களே பில்லி சூனியம் வைக்கிறீங்க. எதன் மூலம்? இரண்டகம் பண்ணுதல். தமிழ்ல இது அவ்வளவு தெளிவா இல்ல, இலக்கிய வார்த்தை. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, டபுள் மைண்டட் இஸ் த சின் ஆஃப் விட்ச்கிராஃப்ட். டபுள் மைண்டட்னா கர்த்தர் சொன்னதையும் செய்வேன், ஜனங்கள் சொல்றதையும் செய்வேன். இப்ப நீங்க சொல்லணும், நோ, எதை மட்டும் செய்வா, எதை மட்டும் செய்வா, எதற்கு மட்டும் கீழ்ப்படிவா சொல்லுங்களே சத்தமா. ஆவியானவள பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியின் நிறைவோடு தீர்க்கதரிசன செய்தியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்க செய்தியை இந்த உள் வாங்க. நீங்க பலி செலுத்துறது தீவிதம், பலி செலுத்துவதில் மிகுந்த உற்சாகம். கர்த்தர் சொல்லுகிறார், obedience is better than your sacrifice. பலி செலுத்துவதை விட எதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார் சொல்லுங்க? கீழ்ப்படிதல், இரண்டகம் பண்ணுதல், டபுள் மைண்டட். ஆமா, கர்த்தருக்கும் கீழ்ப்படிவோம், ஜனங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அது நமக்கு நாமே வைக்கிற பில்லி சூனியா மந்திரவாதம். பில்லி சூனிய மந்திரவாதம் என்ன செய்து? அழிக்குது, கெடுக்குது, எதிர்காலத்தை ஒண்ணுமில்லாமாக்குது. ஆகவே யார் மேலேயும் நீங்க குற்றம் சாட்ட வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அவங்களால கெட்டு போனேன், இவங்களால கெட்டு போனேன். நோ பிரதர், உன் கீழ்ப்படியாமையினாலே இப்படிப்பட்ட கேடு வாழ்க்கையிலே குறிக்கிட்டிருக்கிறது. இன்றைக்கு கையை வைத்து சொல்லணும், 100க்கு 100 உண்மையே நான் நம்புகிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. 100க்கு 100 உமக்கே நான் கீழ்ப்படிவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கைகளை தட்டி ஆர்ப்பரித்து உற்சாகமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி. ஹல்லேலூயா.
அப்போ கீழ்ப்படியாமை எதற்கு வழி நடத்தி விடுகிறது? பில்லி சூனியம். உங்களுக்கு விரோதமாக நீங்களே செய்றீங்க. ரெண்டகம் எண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் எண்ணுதல், இது தமிழ்ல நல்லாவே இருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்டபர்னஸ் அப்படின்னா ஆவியானவர் இன்றைக்கு பேசுறாரு, கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. உடனே இவர் கண்ண வெள்ளச்சட்டை போட்டு முழு நேர ஊழியக்காரன், அவர் கீழ்ப்படியலாம். நான் பாலும் நிறைந்த பூமியில் இருக்கேன், பாவம் நிறைஞ்ச மக்கள் மத்தியில் வாழ்றேன். மச்சான் மாமன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சாதி ஜனம் குலங்கோத்திரம் எத்தனை இருக்கு. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா தான் நாளைக்கு செத்த வீட்டில் 10 பேர் தூக்கி போட வருவான். உன் விசுவாசத்தின் முடியும் உனக்கு கிடவுது. தோத்திரம் ஆத்திர அவசரத்துக்கு 10 பேர் நமக்கு வேணும்ல. மோசே மரித்த போது ஒருவரும் தூக்கி போட வரல, கர்த்தரே தூக்கி அடக்கம் பண்ணினார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. லாசரு மரித்த போது ஒருவர் வரல, தேவ தூதர்களே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. எலியாவின் வேளை வந்த போது கர்த்தரும் வரல, தேவ தூதர்கள் வரல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களை அனுப்பினார். சுழல் காற்றிலே எலியா மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனான். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தெய்வம் தான் இந்த காலவெளியிலே நம்முடைய தெய்வம். சகோதரா, தேவனுக்கு கீழ்ப்படி. எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே முரட்டாட்டம் பண்ணாதே, எதிர்த்து நிற்காதே, ஸ்டபர்னஸா நிற்காதே, பிடரிய கடினப்படுத்தாதே. இன்னும் கர்த்தர் பேசுகிறார். 4 பாயிண்ட் உங்களோட பேச போறேன். 100க்கு 100 கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவை போல சிறிய கீழ்ப்படியாமையை காட்ட மாட்டேன். சொல்லுங்கள். உச்சாமா சொல்லுங்க. நான் ஒரு ஆள் எவ்வளவு சத்தமா பேசுறேன். உச்சாமா சொல்லுங்களேன். யோசுவாவை போல கீழ்ப்படியாமையை காட்ட மாட்டேன். 100க்கு 100 நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் கீழ்ப்படிய வேண்டிய முதல் சத்தியம் ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்களை விசுவாசிகளை சந்தோஷமாய் வாழ்த்தி எழுதுகிறார். நீங்க எல்லாம் என் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று எழுதல, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள். ஃபுல்லா 100க்கு 100 கீழ்ப்படிந்தீங்க. சபை இன்னைக்கு கீழ்ப்படிதலை காட்ட வேண்டிய முதல் இடம் உபதேச சட்டங்கள். சொல்லுங்க. உபதேச சட்டங்கள். சொல்லுங்க. பைபிள் முழுவதும் அநேகம் ஆயிரம் உபதேசங்கள் இருந்தாலும் முக்கியமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 37 இருந்து 47 வரைக்கும் உள்ள 10 உபதேச சட்டங்களை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். 1 மனம் திரும்புங்கள், 2 முழுகி ஞானஸ்நானம் எடுங்கள், 3 பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள், 4 மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி வாருங்கள். சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த crooked generation. நம்ம வாழுகிற ஊரு உலகம் மக்கள் என்ன ஜெனரேஷன்? பாம்பு போல வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மக்கள். விசுவாசிகள் வளையவும் கூடாது, நெளியவும் கூடாது. தோத்திரம் உண்டாட்டும். சத்தியத்துக்காக நேரா நடக்கணும். ரெட்டி முழக்கம் போல சொல்லுங்கள். இந்த மாதிரியான வளைந்து நெளிந்து உலகத்தோடு ஒட்டி போகிற மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி வாங்க, விலகி வாங்க, பிரிந்து வாங்க. மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி வாங்க. பாரம்பரியம், அர்த்தமில்லாத சடங்குகள் எல்லாவற்றை விட்டு விலகி வாருங்க. ரட்சிக்கப்பட்டாலும் அபிஷேகம் பெற்றாலும் இன்னைக்கு விசுவாசிகள் அந்த பழைய மார்க்க சடங்குகள் பாரம்பரியங்கள் இதெல்லாம் விட்டு வெளியே வர மனசில்லை. அதில் ஒரு அற்ப சந்தோஷம், அதில் ஒரு சின்ன சிற்றின்ப சந்தோஷம்
இல்ல. அதெல்லாம் தோத்திரம் பின் நாட்களிலே கோலியாத்தை எழுப்பும். பின் நாட்களிலே காசாப்பட்டது வேசித்தன் ஆவிய எழுப்பிவிடும். பின் நாட்களிலே அஸ்தோத் ஊராரை போல பரிசுத்தாவின் வல்லமைய உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டது. அது யுத்தத்தின் தேவன். ஆகவே இந்த முற்பிதாக்களுடைய சரித்திரம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நோ 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 நோ, கர்த்தர் கொடுத்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவேன். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலரோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். அதான் ஞாயிறு ஆராதனை. ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு ஆராதனை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். அப்புறம் ஜெபம். இப்ப 100 நாள் ஜெபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஜெபம்? 100 நாள் ஜெபம். ஜெபம். ஓடி வாருங்க, கூடி வாருங்க. பனி மழை எதையும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்க மாம்சம் சொல்றதை கேட்காதீங்க, கூட இருக்கிறவங்க சொல்றதை கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றதை மட்டும் கேளுங்க. திங்கக்கிழமை ஜெபத்துக்கு புறப்பட்டேன். பாஸ்டர் ஏர்னஸ்டுக்கு ஜலதோஷம், காய்ச்சல், பாடி பெயின், எழும்பவே முடியல. ஜூடாவுக்கு அவங்க மனைவி அஸ்வின், அத்தை, மாமா, மச்சான்லாம் முதல் முறையாக இவங்க புதிய வீட்டை பார்க்க வரேன்னு சொன்னதுனால இரவு 2:30 வரைக்கும் அவர் விழிச்சிருந்து காத்திருந்தனால காலையில் 3:30 தான் தூங்க போனதுனால அவர் எழும்ப முடியல. மருமகன் செல்வின் திருத்தங்கள் ஜெபத்தை ஆரம்பிச்சார். ஆக சிவகாசிக்கு நான் வரணும் கிதியன் பிரதர், நாங்கள் ஏற்கனவே சாட்சியாவரம் போக சொல்லிட்டேன். கார் இருக்கு, கார் ஓட்ட ஆளு இல்லை. ஸ்கூட்டர் இருக்கு, எனக்கு ஸ்கூட்டரை குதிரை மாதிரி சவாரி செய்வேன். பாஸ்டம்மா ஒரு பாட்டு பாடினாங்க. போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். முட்டுகிற மாடு குறுக்கே வர கண்டேன். நீங்கள் அதிலே மோதி கீழே சாயை கண்டேன். தூக்கிவிட ஒருவரும் இல்லை என்று கண்டேன். தனிமையில் நீங்க நிற்க கண்டேன். போகாதே போகாதே எங்க பாஸ்டர் பொல்லாத சொப். நான் சொன்னேன், இந்த ஸ்கூட்டரில் போக என்னால் முடியாதா? கட்ட சொப்பனம் நீ பார்த்தாயா? வரட்டும் பார்க்கிறேன். ஜல்லிக்கட்டு மாடா அணைந்து விடுவேன், உழுகிற மாடா பத்தி கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவேன். கண்ணுக்குட்டியா கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் பலி செலுத்தி எங்கள் ஜனத்துக்கெல்லாம் பிரியாணி செய்வேன். சரி போங்க. வந்தேன் பாருங்க, பாஸ்டரம்மா படிச்ச பாட்டு மாதிரியே ஒரு மாடு ரோட்ல படுத்து கிடந்துச்சு. எதிர்த்து வர்றவன் பிரைட் லைட் போட்டு வரான். எனக்கு இப்பதான் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கனால கண்ணு பிரைட்டா தெரியுது பாருங்க. அதனாலதான் இந்த போக்கஸை சில நேரம் ஆஃப் பண்ண சொல்றேன். அவை மாறி 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 பிரைட் ஹெட்லைட் போட்டு வந்த உடனே ஒரு நிமிஷம் கண்ண முடனேன், அவ்வளவுதான். கீழே என்ன படுத்து கிடந்திருக்கு? கருப்பு மாடு, கருப்பு ரோடு, நச்சுன்னு ஒரு முட்டு. எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ஏன்னா கீழே பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. கண்ணை திறந்து பார்த்தா என்ன நடக்கு, எதுல முட்டி இருக்கும், முட்டுற சத்தம் மட்டும் நச்சுன்னு இடிக்குது. நான் சீட்ல இருந்து அப்படியே முன்னாடி வந்து என்னுடைய நாடி அந்த ஹேண்ட்பார்ல இடிச்சு அப்படியே கீழே இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, மாடு படுத்து கிடக்கணும். அதனுடைய கொம்பு நம்ம மேல குத்திடக்கூடாதுன்னு கை ரெண்டை நீட்டி இப்படி பிடிச்சுக்கிட்டேன். நல்ல வேளை கொம்பு முன்பக்கம் இல்ல, கொம்பு அந்த பக்கம், பின்பக்கம் தான் வண்டியில மோதிச்சு. வாலு தான் இருந்துச்சு. எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டு தோத்திரம். அது முழுசு இருட்டு. அதனால ஸ்கூட்டர் தூக்கி விட யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன். ஒருத்தர் வரல. யார் எனக்கு தூக்கி விடணும்? நான் காலை 85 வயதிலும் மலைநாடு ஏறுவேன், ஸ்கூட்டரை தூக்குவேன். தூக்குனேன், தூக்கிட்டேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. தூக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஏறி உட்கார்ந்து லேசா மூவ் ஆனேன். நல்லாவே ஒடிச்சு இங்க வந்துட்டேன். வந்த உடனே பிரதர் கையில மைக்க வாங்கி ஜெபம் நான் நடத்திட்டு இருக்கேன். கண்ணை மூடி ஜனங்கள் எல்லாம் கண்ணை திறந்து என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன பாஸ்டருக்கு ஆங்காங்கே ரத்தம் கசையுது. தோத்திரம். சட்ட பூரா என்ன இருக்கு, சேரும் சகதியும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. முடிஞ்ச உடனே என்ன பாஸ்டர் நாங்க என்ன ஒண்ணும் இல்லையே, என்ன
எங்க ஒண்ணுமில்ல பாருங்க. அப்பதான் நான் பார்த்தேன், ஓஹோ, ஆனாலும் ஜெபத்துக்கு வருவோம். ஜெபம் பண்ண வேண்டும் என்பது அப்போஸ்தலருடைய உபதேச சட்டம். ஆமா. 6வது ஜெபம், 7வது உபவாசம், 8வது கர்த்தரை துதித்தல், 9வது கர்த்தருக்கு கொடுத்தல், 10வது யாவரோடும் ஒரு மனம். இந்த 10 சத்தியங்களும் தான் அப்போஸ்தல உபதேச சட்டம். இந்த உபதேச சட்டத்துக்கு நாம எல்லாம் என்ன செய்யணும்? வெறும் கீழ்ப்படிதல் இல்லைங்க, மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும். சொல்லுங்க, எத்தனை பேர் உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? நாம் கீழ்ப்படிய வேண்டிய முதலாவது இடம் சொல்லுங்க, உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உபதேச சட்டங்களுக்கு அப்போஸ்தல உபதேசத்தை கீழ்ப்படுகிறீர்கள்? கைகளை வைத்து இடி முழக்கம் அல்ல சொல்லுங்க. நம்முடைய சுவாசிகளை நான் சூழ்ந்துட்டாங்க. வாசு வாங்க ஆஸ்பத்திரி போகணும். எனக்கு ஆஸ்பத்திரி போகணும் போல தோணலை. ஆனா அவங்களும் சொல்றாங்க, ஏன் உடலை பார்த்தாலும் எனக்கு தெரியுது. அப்புறம் போனவங்க தொடச்சி எல்லாம் பார்த்தா விரல் முழுவதும் மேல் தோல் பிஞ்சு ரத்தம் கசையுது. இந்த முட்டியில 1 ரூபா அகலத்துக்கு தோல் பிஞ்சு ரத்தம் கசையுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கல்லு குத்தி இருக்குமோ நம்ம தெரியல, உள்ள பள்ளமா இருக்கு. ஒரு நர்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி மருந்து போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மதிய வரை எனக்கு பாடி பெயின், கொஞ்சம் படுத்தே இருந்தேன். அதுக்கப்புறம் எழுந்தேன். எல்லா நாளும் ஜெபத்துக்கு வந்துகிட்டே இருக்கேன். அப்போஸ்தல உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சா மாடு வராது, யானையும் வராது. வந்தாலும் அதுக்கு தான் ஏதாவது உண்டாகும் மொழி நமக்கு என்ன செய்யாது. ஆமா, கர்த்தர் காப்பார். கை வைத்து அல்லையில சொல்லுவாங்களா? உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நம்மை காப்பார். ஆகவே சகோதரா சகோதரி, மாடு குறுக்க நடக்கும், நாளையிலிருந்து வராம இருந்துடாத. ஆமா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அப்போஸ்தல உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. உண்மையா இயேசுவை நேசித்தால் உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் இல்லா மக்கள் என்ன செய்யாது, விழாது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். 2வதாக நாம் கீழ்ப்படிய வேண்டிய 2வது சத்தியம் அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ரோமர் 1 அதிகாரம் 6-7 வசனத்திலே சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 15-18 புறஜாதிகளை வார்த்தையினாலும் செயலினாலும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று வாசிக்கிறோம். ரோமர் 16-25 வசனத்திலே தேவனுடைய சபை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளை 2வதா எதிரே கீழ்ப்படிதலை காட்ட வேண்டும்? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசத்தை கீழ்ப்படிங்க. விசுவாசத்தை கீழ்ப்படிங்க. விசுவாசத்தை கீழ்ப்படிங்க. விசுவாசம் என்பது, what is the meaning? Faith. Faith means depend upon God and God's word. That is faith. விசுவாசம் என்பது என்ன? தேவனை மட்டும் சார்ந்து கொள்வது, தேவனுடைய வசனத்தை மட்டும் சார்ந்து கொள்வது. அப்படி ஜீவிக்கிறவங்க தான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க. இடி முழக்கம் போல அல்லையே சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. கர்த்தரை ரட்சித்த போது, கர்த்தரை ஊழியத்துக்கு அழைத்த போது முழு உலகமே, முழு சொந்த பந்தமே எதிர்த்து நின்றார்கள். எப்படி சாப்பிடுவ, எப்படி உடுத்துவ, எப்படி உன் அனுதின தேவை சந்திக்கப்படும்? உன் எதிர்காலத்தில் எவ்வளவு நல்ல காரியம் பொல்லாத காரியம் எல்லாம் குறுக்கிடும். நாங்கள் வேண்டாமா? அருமையானவர்களே, விசுவாசம் என்பது இவர்களை சார்ந்து கொள்வதல்ல. God and God words. Depend upon God and God's word. விசுவாசம் என்பது என்ன? தேவனையும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சார்ந்து ஜீவிப்பதுதான் விசுவாசம். இந்த 41 வருஷமாக இந்த விசுவாசத்தை நான் கர்த்தருக்காய் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் கூட வெட்கப்பட கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை,
ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. கைதறி பாடுவோம். முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, ஓஹோ இல்லை இல்லை பழக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை பழக்கம் இல்லை இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறேன், என்னை பொன்னாக விளங்கிட செய்கிறேன். நீதிமானை சோதித்து அறிகிறேன், என்னை பொன்னாக ஜொலித்திட செய்கிறேன். உம்முகம் பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. இப்படி பாடுங்கள். ஓ, இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இப்படி பாடுங்க. இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை, இப்படி பாடுங்க. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் கலை குனிவு எனக்கு இல்லை, ஆமென். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் கலை தலை குனிவு எனக்கு இல்லை. இந்த காலவெளியிலே கர்த்தர் பேசுறார். தேவனை விசுவாசித்து கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிய கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். காரணம், நாம் தேவனை விசுவாசித்து வாழுகிறோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஜீவிக்கிறோம். ஆகவே பூசாரிகள் கூட கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. விசுவாசம் என்றாலே எல்லா காலத்திலும் இந்த ஒரே சத்தியம் மாறாது. Faith means depend upon God and God's word. விசுவாசம் என்பது தேவனையே சார்ந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையே சார்ந்து கொள்வது. இன்றைக்கு நீங்க இந்த கீழ்ப்படிதலை நீங்க காட்டி பாருங்க, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் வெட்கப்பட அனுமதிக்கவே மாட்டார், தலைகுனிய அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியா, விசுவாச ஜீவியா. ஆமா, விசுவாசத்தில் வாழுவது தோதிரம் உங்களை தலை நிமிர்ந்து வைக்கும், உங்களை நெஞ்ச நிமிர்ந்து நடக்க வைக்கும், உங்க தோளை உயர்த்தி நடக்க வைக்கும். மிடுக்கான நட, எடுப்பான பார்வை. தோதிரம் யார் முன்னிலையிலும் வெட்கப்பட தலைகுனி அடைய விடவே மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரதர் சிஸ்டர், இந்த காலவெளியில் தைரியப்படுங்க. கர்த்தரை நம்பி வந்து விட்டாயா? கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் ஞானஸ்நானத்து சபையிலே விசுவாசியாய் கர்த்தரை ஆராதிக்கிறாயா? இந்த கீழ்ப்படிதலை வருக வர காட்டுங்க. தோதிரம் தோதிரம் அவரை விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். மூன்றாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆராதனைக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கே என் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஆராதிக்க புறப்பட்டு போ. பெயர்சபாவில் இருக்கிற நீ மோரியாவிலே சென்று எனக்கு நீ ஆராதனை செய். மோரியா எங்க இருக்கிறது? இந்த பெயர்சபாவிலிருந்து மோரியா 3 நாள் இரவும் பகலும் நடக்க வேண்டிய தூரம். அது தூரத்தில் இருக்கிறது. இங்க 2 சத்தியம் முக்கியம். ஒன்று இடம், அடுத்தது பொருள். ஆராதிக்கிற இடம் இது கர்த்தர் குறித்த மலை, கர்த்தர் குறித்த இடம். நடந்து நடந்து மலை மேல ஏறி இறங்கி, மலை மேல ஏறி இறங்கி, மலை மேல ஏறி இறங்கி கர்த்தர் குறித்த அந்த மோரியா இடத்துக்கு வர எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள். ஆராதனையில என்ன கீழ்ப்படிதல்? கர்த்தர் குறித்த மோரியா வரைக்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், பயணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகனங்களை பலியிடாதபடி எச்சரிக்கை ஆயிரு, எச்சரிக்கை ஆயிரு, எச்சரிக்கை ஆயிரு.
தோத்துறேன். அப்புறம் ஆராதிக்க பொருள், என்ன பொருள்? ஆடு கொண்டு போ, மாடு கொண்டு போ, புறா கொண்டு போனா. ஆபிரகாமிடம் லட்சக்கணக்கான புறா இருக்கு, லட்சக்கணக்கான ஆடு இருக்கு, லட்சக்கணக்கான மாடும் இருக்கு. கர்த்தர் எதை கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார் தெரியுமா? பலி பொருள் எது? உன்னுடைய ஏகசுதன், ஒரே ஆனவன், நேசகுமாரன், the only one beloved son. ஆபிரகாம் வீட்டில் வேற பிள்ளைகள் இருக்காங்க. ஆகார் பெற்ற இஸ்மவேல் இருக்கிறான். கேத்தூரால் பெற்ற அடுத்த 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உன் பிள்ளைகளில் ஒன்றை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லாம உன் நேசகுமாரன், உன் ஒரே பேரானனுமாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்து. ஆராதனைக்கு எவ்வளவு கிரைய செலுத்தணும்? ஆராதனைக்கு எவ்வளவு கிரைய செலுத்தணும்? ஆராதனைக்கு எவ்வளவு தியாகம்? யோசித்து பாருங்க. என்னங்க தியாகம்? இவர் நேசிக்கிற 25 வருடம் ஜெபம் பண்ணி தவம் பண்ணி காத்திருந்து பெற்ற ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்து. அப்படியே அந்த இடம் வரைக்கும் புறப்பட்டு போனார். அந்த பலி பொருளாம் தன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்க பலி செலுத்த கைகளை கட்டி, காலை கட்டி, முழு உடலையும் கட்டி, விறகு பலிபீடத்தின் மேலே தூக்கி வச்சு கத்தி ஓங்கிட்டார் பாருங்க. இப்பதான் கத்த சொன்னாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ இப்பொழுது எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய். சுமாசியர் காட்ட வேண்டிய 3வது கீழ்ப்படிதல் ஆராதனை. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வர இந்த கர்மேல் பெந்தேகோஸ்தே சபை இதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மோரியா மலை. எப்பாடுபட்டாயில என்ன கரையை செலுத்தினாலும் மோரியாவிலே வந்து கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. தேவன் குறித்த மலையிலே கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. அப்படியே மலிவான ஆராதனை அல்ல, தோதிரா, மலிவான ஆராதனை அல்ல. பயங்கரமான ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜனங்களுக்கு இதமான போதனைகள், வசதியான போதனைகள் எங்க கிடைக்கும்? இல்லை. யார் எப்படியும் போகட்டும், சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதியுள்ள ஜாதியாக நீங்கள் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் குறித்த இடத்துல ஆராதிப்போம். கர்த்தர் கொடுக்க சொன்ன பொருளை கொடுப்போம். யாரை கொடுக்க சொன்னாரு? உன் சொந்த பிள்ளையே கொடு. தோத்திரம் உண்டாட்டும். வெடி முழக்கம் போல சொல்லுங்க. ஆகவே விலையேறப்பட்டதை கர்த்தருக்கு செலுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நரபலியை நிறுத்த சொல்லிட்டு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற என்பதை நான் பார்த்துட்டேன். இனி நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைக்க போகிறேன். உனக்குள் பூமி வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறேன். 4வதாக நாம் காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல் அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த பட்டணத்திலே 80க்கும் மேற்பட்ட சபைகள் உண்டு. ஆனா கர்மேல் பெந்தேகோஸ்தே சபைக்கு தரிசனம் உண்டு. வேற யாருக்கும் கொடுக்கப்படாத, கிடைக்காத ஒரு தரிசனம். அது என்ன? சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிட்னில ஜெர்மனி இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, வருகிற 2016 ஆண்டிலே சிவகாசியில ஒரு பச்சை மரம் இருக்கா, ஒவ்வொரு மரத்தின் கீழே ஒரு விசுவாசியின் வீடு இருக்க வேண்டும். ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கா, ஒவ்வொரு எலக்ட்ரிக் போஸ்ட் கீழே ஒரு பராமரிப்பு குழு இருக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டத்தில் 600 கிராமங்கள் இருக்கிறது. 10 கிராமங்களுக்கு ஒரு கிராம சபை ஸ்தாபிக்க வேண்டும். அப்படியானா இந்த சர்ச் மூலம் 60 பிரான்ச் சர்ச்சஸ் இந்த மாவட்டத்தில் 10 கிராமத்துக்கு ஒரு சபை. கவனிங்க, ஒரு பச்சை மரம் இருக்குமானால் அங்கே ஒரு விசுவாசியின் வீடு, நம்முடைய விசுவாசியின் வீடு. ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குமானா அதன் கீழே ஒரு பராமரிப்பு குழு. 10 கிராமம் இருக்குமானா அதன் மத்தியிலே ஒரு கிராம சபை. இதுதான் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற தரிசனம். இந்த தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். பவுலோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்வீங்க, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? சொல்லுங்க. இதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும், இதற்காகத்தான் வாழ வேண்டும், இதற்காகத்தான் கொடுக்க வேண்டும், இதற்காகத்தான் உபாசிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பரம தரிசனம் இந்த 3 இலக்குகளை
அடையும்படியாக 4 சத்தியத்தை போதித்திருக்கிறேன். இந்த 4க்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். 1, உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். 2, விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். 3, ஆராதனை கீழ்ப்படியுங்கள். 4, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். எழும்பி நின்று பாடலை பாடுவோம். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, ஓஹோ இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீர், என்னை பொன்னாக விளங்கிட செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், என்னை பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பொழுதும் நெருக்கப்பட்டு அப்பா ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, ஆமென். இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை. பரிசுத்த எனக்கு கொடுத்த சத்தியத்தின்படி இந்த தேவஜனம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் இந்த 100 நாள் ஜெபத்தில் கேட்ட எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஊரு விருதுநகர் மாவட்டத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி தொழில்கள் தழைக்கட்டும், செழிக்கட்டும், ஆசீர்வாதமாக நடத்தும். வியாதிகள், நோய்கள், விக்கினங்கள் விலகட்டும். சத்துருவின் எல்லா போராட்டங்களும், வஞ்சகங்களும், தந்திர மந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் என்று கட்டளையிடுகிறோம். விடுதலை உண்டாகி, ஜெயம் உண்டாகி, ஆசீர்வாதம் உண்டாகி, அற்புத சாட்சிகளை கொண்டு வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடு கூட சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.